போன்ஜூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், என்கிட்ட என்னோட ஒர்க் ஷாப்பில் டைலரிங் ஒர்க் ஷாப்பில் கற்றுக்கிட்டவங்க என்னென்னலாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அவங்களோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க் ஷாப்பை நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி என்னோடய ஒர்க் ஷாப்பில் இது வந்து ஒரு 5 நாள் நடக்கும். 5 நாளில் வந்து நீங்கள் 5 ப்ராடக்ட் வந்து கற்றுக்குவீங்க. எதனால நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு கோர்ஸ் கிடையாது, டைலரிங் கோர்ஸ் கிடையாது, இது ஒர்க் ஷாப் தான். அப்போது அதனால் தெரியாதவங்களுக்கு கூட, டைலரிங் தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து என்னோடய ஒர்க் ஷாப்பை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து 5 ப்ராடக்ட் 5 நாளில் கற்றுக்குவீங்க. அந்த 5 ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டோட் பேக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். டோட் பேக்கு, அப்புறம் வந்து த்ரூஸ் தி டுவாலெட், மேக்கப் பர்ஸு, அப்புறம் டாப்ஸு, ஸ்கர்ட்டு, பேண்ட், இந்த 5 தான் வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் வரும். இப்போது நீங்கள் டோட் பேக் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால், டோட் பேக் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து போட கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியை வந்து எப்படி வந்து அந்த கார்னருக்கு வந்து திருப்புறது அப்படின்றதையும் வந்து கற்றுக்க முடியும். அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த டோட் பேக் நீங்கள் கற்றுக்கும் போது, அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கற்றுக்கும் போது, அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் மஷினில் இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு மஷின் வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்புறம் அந்த டோட் பேக் வந்து நான் லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண கற்றுக் கொடுப்பேன். அப்போது லைனிங் கொடுக்கறதுனால அது வந்து இன்விசிபிள் ஸ்டிச் தான் வந்து நீங்கள் உள்ளே வந்து போட வேண்டியது இருக்கும். அப்போது ஹேண்ட் ஸ்டிச் வந்து இன்விசிபிளாக எப்படி போடுறது அப்படின்றதையும் அந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப்பில் கற்றுக்க முடியும். அண்ட் செகண்ட் டே வந்து பர்ஸ் தான் கற்றுக்குவீங்க. இப்போ பர்ஸ்க்கும் டோட் பேக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. பர்ஸ் வந்து ஜிப் இருக்கும், டோட் பேக்கில் வந்து வித்தவுட் ஜிப் தான் கற்றுக்குவீங்க. அப்போது பர்ஸ் வந்து ஜிப் கற்றுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு டோட் பேக் ஆல்ரெடி கற்றுக்கிட்டு அந்த மஷின் ஒரு நாள் ஃபுல்லாக உங்ககிட்ட ப்ராக்டிஸில் இருந்ததுனால நீங்கள் நெக்ஸ்ட் டேவே பர்ஸ் தைக்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறவங்களுமே வந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து அதை ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் 3வது நாள் தான் வந்து நம்ம டாப் ஸ்டிச் பண்ணுவோம். டாப்ஸ் வந்து மெஷர் பண்ணிவிட்டு பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஏன் வந்து டாப்ஸ் மெஷர் பண்ணி பேட்டர்ன் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் வந்து உங்களோட அளவு ட்ரெஸ்ஸை நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது வரும். நெக்கு வந்து நீங்கள் மாற்றி ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி அளவு ட்ரெஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து ப்ராப்பராக இருக்காது. அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக மெஷர் பண்ணி பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பேசிஸில் வந்து நான் ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3வது நாள் 4வது நாள் வந்து ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸ்கர்ட் வந்து சில பேர் வந்து ஜிப் வச்சு கேட்பாங்க, சில பேர் வந்து எலாஸ்டிக் வச்சு கேட்பாங்க. அது வந்து இட் டிபெண்ட்ஸ், யார் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. பேண்ட்டும் அதே மாதிரி தான், எலாஸ்டிக் இல்லைனா ஜிப்பு. நீங்கள் ஆல்ரெடி பவுச்சில் வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணது அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பேண்ட்லேயோ இல்லை ஸ்கர்ட்லேயோ வந்து ஈஸியாக வந்து ஜிப் அட்டாச் பண்ணிட முடியும். அதுக்காக தான் நான் வந்து பேசிக்கு டோட் பேக்லேருந்து அடுத்தது பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ், இப்படி தான் வந்து என்னோடய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். 2வது இது வந்து கிளாஸ் கிடையாதுல்ல, டெய்லரிங் கிளாஸ் கிடையாது, கோர்ஸ் கிடையாது, ஒர்க் ஷாப்ன்றதுனால ரொம்ப வந்து போர் அடிக்கிற மாதிரி கிளாஸ் பண்ண முடியாது. அப்போ ஒன்றுமே தெரியாமல் வரவங்க ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு டோட் பேக் ஸ்டிச் பண்ணோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இன்னும் கொஞ்சம் கூட வந்து டெய்லரிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் வந்து நான் ப்ரோக்ராம் இப்படி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டவங்களில் 2 பேர் தான் வந்து அவங்களோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் பேசிக்காக ப்ரொப்போஸ் பண்ணுறது 1 வீக் கண்டினியூஸாக வரணும் அப்படின்றது, அப்படி தான் நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் அந்த கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மஷின் ப்ராக்டிஸ்லேயே இருக்கும். அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து நீங்கள் மஷின் கூட இருப்பீங்க, வேலை செய்வீங்க, கட் பண்ணுவீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்குவீங்க, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வந்து அது ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து கண்டினியூஸாக அந்த 1 வீக் ப்ரோக்ராம் வந்து சொல்லிவிடுவேன். இப்போ வந்து 2 பேர் வந்து அவங்க 2 பேருமே ஒர்க்கிங் விமன்ன்றதுனால என்கிட்ட அவங்க கேட்டுக்கிட்டது, மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் வேலை செய்கிறோம், அப்போது அதனால் வந்து சம்ஜியும் வந்து சாட்டர்டேவும் வந்து எங்களுக்கு
பசங்களுக்கு எங்கேயாவது வெளியே கூப்பிட்டுட்டு போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே நான் எக்ஸப்ஷனலாக அவங்களுக்காக மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் கிளாஸ் ரெடி பண்ணேன். ஒரு 2 மாதத்தில் முடிச்சிடலான்னு நினச்சது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும். ஆனால் வந்து அது கம்ப்ளீட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1 வருஷம் போச்சு. ஆனால் அவங்களால வந்து கற்றுக்க முடியல, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. டாப்ஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணாங்க. பேண்ட் வந்து பேட்டர்ன் போட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டிச்சிங்கை விட ஆல்ட்ரேஷன் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது எங்களுக்கு. புதுசாக ட்ரெஸ் வாங்கினால நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஆல்ட்ரேஷன் நிறைய பண்ணுறோம். அப்போ ஒரு நாள் ஒர்க் ஷாப் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் மாதிரி கொடுத்துருங்க லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கேட்டுக்கிட்டதுனால அவங்களுக்காக வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் அவங்க ஆல்ட்ரேஷன் தான் வந்து கற்றுக்க போகிறாங்க. சும்மா சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தானே, அந்த டெக்னிக்ஸ் மட்டும் கற்றுக் கொடுத்துட்டேன்னா ரெகுலர் ப்ராக்டிஸில் வந்து அதுக்கப்புறம் அவங்க மேபி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆக்சுவலி எதுவுமே பெருசாக ரொம்ப தெரியாது. ஸ்டிச்சிங் பேசிக் மட்டும் அது மஷின் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, மற்றபடி எதுவும் தெரியாதுன்ற மாதிரி தான் வந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு பேகு, பர்ஸு, டாப்ஸு மெஷர் பண்ணுறது எல்லாமே ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? Présenter vous-même. Bonjour, je m'appelle Nithya et je suis venue faire un cours de couture. Cours de couture, mais et de retouche. Et ça c'est oui voilà, c'est un cours de retouche finalement. C'est le dernier cours. D'accord. Oui, c'était 2 inches qu'il faut retirer. D'accord. De chaque côté. Pour pouvoir retirer la partie abîmée. J'explique que c'était mal. T'avais fait un truc. Voilà. Un cours de fer à repasser qui a dérapé. Quand le fer est trop chaud, ça abîme le tissu. Du coup, on vient récupérer le haut abîmé par le fer à repasser. En français, je parle en français. Ok. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து இவங்க வந்து ஆக்சுவலி நித்யா, அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க பிச்சி. அவங்களுக்கு வந்து ஃபேஸ் காமிக்க வேணாம், அதனால வெறும் கை மட்டும் காட்டுறாங்க. ஓகே. அவங்க வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து கூர்து குச்சூருக்காக வந்தாங்க, டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்தாங்க. அவங்களால ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ அதனால இந்த லாஸ்ட் கிளாஸ்க்கு வந்து ரித்துஷ் ஆல்ட்ரேஷன் கிளாஸ்க்காக வந்திருக்காங்க. அவங்களோட ஆல்ட்ரேஷன் பார்க்கணுமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு அயன் பண்ணும்போது இப்படி ஆக்கிட்டாங்க. அப்போ இதை வந்து நம்ம ஊர்லேயே பண்ண போகிறோம். ஓகே. Ah oui, ça j'ai pas repassé par contre. D'habitude je repasse, mais ça j'ai pas repassé. On laisse comme ça? Oui. D'accord. Allez-y, monsieur. Je pense qu'il faut retirer 2. D'accord. Il y en a 2 qui sont abîmés. Même après. Non, je Ici. Ça va être trop petit après ici, ça va? C'est pas grave. C'est pas grave. Je vais mettre en rose parce que sinon on voit pas. Le bleu, il y a déjà du bleu dessus. Avec, ça sera mieux, je pense. Les deux ensemble là? Oui. Ok. On est sûr de faire ça? Il faut bien appuyer ici. Mettez-la là, mettez vos mains ici.
rattacher ici ce tissu et puis plier à l'intérieur. Ah oui, pour avoir plus de... Ouais. Ok, D'accord, pour garder la même taille. Ah même oui. longueur. ok. D'accord. Si on plie 2 fois, ça va être trop court après. Ah oui. Comme ça. Ah oui, parce que là, il n'y a plus du tout de... Ouais, Ça fait vraiment très court. Oui, c'est trop court. Ok. Si vous voulez mettre la longueur, juste ajouter à une autre tissu, un morceau de tissu, puis juste passer une petite couture. ok. Par exemple 1 cm ou demi-inch, Oui, juste passer une petite couture, plier vers l'intérieur, passer une petite roulette, c'est tout. Ok. D'accord. Comme Ok. ça, vous pouvez garder la longueur. ok. Ok. Ouais. C'est le deuxième technique. C'est tout. On va faire ça après. Ok. Après pour vous. Non, j'en ai pour moi, c'est Alicia. Tout est à moi. Ah, c'est pas pour vous. Non, non, ça c'est à moi aussi. D'accord. C'est moi qui ai ramené Je l'ai toutes fait, mes moi, toute retouches. seule. Bah là, il n'y a rien, hein, c'est juste... j'ai déjà fait les mesures D'accord. de l'ourlet. Mesure 2. Les deux. Les deux. Ouais. Ah, c'est ça la longueur? Il faut que ça aille à ce niveau-là. Vous voulez pas que je coupe ou pas? Non, je pense qu'il n'y a pas besoin de couper là, celui-là. Bah, si vous voulez pas couper, On va faire la couture là, passer ouais. une petite couture surtout. Oui. D'accord. Si vous voulez faire comme ça, Oui, il faut enlever toutes les coutures oui, et puis passer une petite couture zigzag. d'accord. Si vous n'avez pas sur filaire, juste passer une petite couture zigzag et puis plier une fois comme ça. C'est pas trop épais. Regardez, c'est un peu Ah oui, épais. là c'est plus épais. Bah, certains qui n'aiment pas. Ouais, moi c'est j'aime bien quand épais. c'est plus épais parce qu'au moins comme ça Bah, ton ça pantalon tombe. il tombe bien. Bien, ouais. Ça tombe Alors que tout. quand c'est pas assez épais, bah, du coup Ouais, c'est- des c'est- fois, ça se c'est, balade. Donc moi j'aime bien quand c'est... Après, ça dépend du tissu, Bah, quoi. si, Ouais mais là regarde, tu vois le Ouais, tissu il est- c'est un truc bah, d'été. c'est très léger, oui. Ça va. Donc ça c'est le truc qui va pas tenir si je... D'accord. Donc là, c'est à la machine et on passe le... Juste un coup de Juste fil. une petite couture, Ok. ouais, c'est tout. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு இன்விசிபிள் ஸ்டிச் தான் இருக்குது. அவங்களே வந்து மெஷர் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இன்விசிபிள் ஸ்டிச் வேணாம். மஷினில் தான் வந்து குச்சூர் வந்து இங்கே தையல் போட போகிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம், கட் பண்ணலாம். ஓகே. Ce pantalon. Là, en fait il faut pas retirer beaucoup, hein. Il faut retirer ça à peu près. D'accord. Juste ça. Mais il faut enlever la couture. Ok, il faut... Mais est-ce que pour celui-ci, c'est possible de couper et après de le rattacher avec, comme ce qu'on avait vu, il le rattache comme un truc invisible. Ouais mais dans ces cas-là, Oui, c'est possible en fait aussi. il faut juste le faire comme ça. Alors moi, sur mes retouches de jean, le problème, c'est l'aiguille. Je les casse souvent parce que bah, je pense que j'ai pas les aiguilles adaptées. Du coup, Il faut acheter un aiguille 116. numéro 116. D'accord. Parce que moi, j'achète des aiguilles universelles. Parce que bah, quand je vais me publier ça va être bon. Mais finalement, après, ça... Vous achetez où les aiguilles? comment ça s'appelle Centracor. Centracor. Non, il ne faut pas acheter là-bas. D'accord. Il faut aller chez des Ursules, sinon en mondial dessus. D'accord. Vous pouvez acheter un vrai aiguille jean. Ok. D'accord. Ouais, je change. Centracor, c'est pas un nurserie. Mais oui, oui. Donc c'est vraiment des trucs standards, quoi. Ok. T'as besoin d'un coup de fil? Vous avez d'autres choses à faire? C'est quoi ça? Après, c'est... Ah ça c'est parce que c'est trop large. D'accord. Là c'est le haut qui est trop large. Ici. En fait je pense qu'il faut retirer au moins ça D'accord. de chaque côté. Mais ça je pense que c'est juste... Un ou deux? Deux carreaux comme ça. Mais c'est juste un coup de fil à passer. En Inde, les élèves, c'est comme ça qu'ils font.
Je l'amène. Oui, c'est ça. De la manche jusqu'ici. Chut. Ouais. Même la manche aussi, je pense, c'est un peu trop loose. Loose, hein? Oui, Ok. donc partout. C'est trop loose. Quand je vais en Inde, je lui dis c'est trop loose, il me dit donne. Il prend comme ça, il fait un fil. Là, comme ça, chut, jusqu'en bas. Il me dit tiens. Et C'est après, finito. c'est fini exactement, mais si vous voulez la même effet, il faut enlever tout ça. D'accord? Ça, il faut enlever tout. Et Oui. puis, Et après, on passer une refait. petite couture. Ouais. Couper, surfiler, et puis plier en bas. Ça sera le même effet. Mais là, j'ai pas besoin de retirer ça, là. Je peux le reprendre d'ici. Ça va pas changer. On peut le Vous reprendre voulez d'ici, comme passer ça. la petite. Ouais, Ici, la là, petite comme ça. De là, comme ça. Chut. Comme ça, comme ça. C'est ici, ici qui est très large, c'est ça? Ici, c'est là. parti. Et ici, là. Là, au niveau du truc, c'est trop loose. On dirait que on va mettre 2 Nitia dedans. Ok. Et après c'est bon. On va retirer ça. Soit on retire ça, mais sinon on le fait comme il faut en Inde quand ils Vous voulez que trichent. je coupe ou pas? Chut, oui, on peut couper. Oui, si vous voulez couper, il faut enlever ça. Il ne faut pas Ah couper oui. comme ça. Ah oui, oui, oui. Oui, parce que si Voilà. je le triche comme ça là, Ouais. ça va faire bizarre. Non. Ouais, faut le retirer. Il faut retirer, marquer tout ça et puis retirer ici, passer une petite couture. Mais il faut retirer. Là, il faut tout retirer ou non, juste non, ça? Non, juste là. Ah, Si votre Ça s'arrête là? je retire de là. enlevez ici. D'accord? Ok, et l'appareil de l'autre côté. Pareil de l'autre côté. Ok, bon, ça c'est plus facile. Hein, comme ça, on retire ça. Et le jean, tu peux. Le jean, il faut retirer tout le bas. Là. J'avais un coup. Betty PC. D'accord. ஓகே நித்யா வந்து அவங்களோட ரித்துஷ் எல்லாம் முடிச்சிட்டாங்க இது முடிச்சாங்க இது ஸ்டார்ட் பண்ணாங்க முடிக்க முடியல On finira à la Okay. maison. அதே மாதிரி ஜீனும் இன்னும் முடிக்கல இன்னும் 2 பேண்ட் இருக்கு அவங்க வீட்டுக்கு போய் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சும்மா நான் காமிச்சு மட்டும் கொடுத்துட்டேன் எப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கற்றுக்கிட்டாங்கன்னு பார்க்கலாமா இது டாப்ஸ் இது நித்யா கற்றுக்கிட்டது அப்புறம் La trousse ட்ரூஸ் et le tote bag. டோட் பேக் இதுதான் அவங்க கற்றுக்கிட்டாங்க எவ்வளோ நல்லாச்சு கிளாஸ்க்கு Quelques jours. D'accord. Une semaine. Ça c'est Betty பண்ணது. Je l'ai pas montré votre visage non. Ah non, C'est pas bon. du tout. Donc Ok. 2 sacs, 2 sacs, de tote bag, 2 trousses. 2 trousses. Voilà. Là vous travaillez ici non? Lequel? Celui-là? Oui. Celui ici. Et ça, c'était tout ça. Ça c'est tout ça. அவங்க வந்து இது தனியா பண்ணிருக்காங்க. இது வந்து இங்க நம்ம கூட செஞ்சது. Voilà. Et une petite tunique. இது வந்து டாப்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே இன்னும் இங்கெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் வந்து கையில முடிக்கணும்ல. À la maison. À la maison. Faut travailler toujours à la maison. Ok, Pour on entraîner. va terminer. Ok. Merci beaucoup. Bah, je vous en prie. Merci. Merci. உங்களுக்கு எல்லாருக்கும் merci. Bye. Bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோட க்ரியேஷன்ஸ் பார்க்கணும் என்னோட க்ரியேட்டிவிட்டி ஏதாவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி